எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 71வது பிரவச்சனம். 71வது பிரவச்சனம்னா திருக்கோஷ்டி நம்பி சொல்றது. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொல்றது 71வது பிரவச்சனம். அவர் என்ன சொல்றாருன்னா, சூளுறவு கொண்டேனும் திருக்கோஷ்டி வரார் போலே அப்படிங்கிறார். சூளுறவுன்றது ஆக்சுவலாக ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிறதா சூள் உறவு. சூள்னா கர்ப்பம், கர்ப்பத்தில் எப்படி குழந்தை இருக்கோ அது மாதிரி அப்படியே வயிற்றுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி. அது சூளுறவு கொண்டேனோன்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த சூளுறவு கொண்டேனோன்றதை இவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, சூளுறவு கொண்டேனோ திருக்கோஷ்டி வரார் போலேன்னா, இவர் பெரிய நம்பிகள் ராமானுஜர் கூட்டின்னு போகிறார் இல்லையா, பெரிய நம்பிகள் ராமானுஜரை கூட்டின்னு போயிட்டு அவரை ஒரு இது சொல்லுவார். அவர் என்ன சொல்ல, நீ போய் உனக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும், திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் உன்னோட இது ஸ்ரீபாஷை அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற விஷயத்த அந்த கிரந்தத்தை கற்றுண்டுவான்வார். இவர் போவார் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய், நான் ராமானுஜர் வந்திருக்கேன், கிரந்தம் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்வார். அப்படியா, சரி போயிட்டு நீங்கள் போயிட்டு நாளைக்கு வா, இன்னொரு நாள் வா அப்படின்னு விடுறார். ஒரு போயிடுறேன், மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்துடுறேன். ஸ்ரீரங்கம் வந்துட்டு மறுநாள் இறங்கி போகிறார். மறுபடியும் போய் மறுபடியும் அவர்கிட்ட போய் நிற்கிறார். கேட்குறேன், நான் வந்திருக்கேன், ராமானுஜர் வந்திருக்கேன்னு. இது திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கார். இது எந்த ஊரெல்லாம் தெரிஞ்சு போகுது, ஊர் ஜனங்களெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி பேசுறது. ராமானுஜரை ஒரு மாதிரி, என்ன நீ இந்த மாதிரி இருக்கான என்ன கேவலமாக பேசுறது. ஆனாலும் ராமானுஜர் அதையெல்லாம் அது பண்ணவே இல்லை. எப்பயுமே ஞானிகளுக்கு என்னென்னா, நீங்கள் திட்ட விடுதல சில விஷயத்தை தான் அவள் எடுத்துப்பாள். அவள் எடுத்துக்கலன்னா மீதி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்டே தான் இருக்கும். அது அவளையே தான் சாருன்றது அவள் எண்ணம். அவள் எதை எடுத்துக்கலாம், நல்லதை மட்டும் எடுத்துப்பாள். மீதி எல்லாம் எடுத்துக்கலன்னா நீங்கள் என்ன திட்டினாலும் அது எல்லாம் உங்களுக்கு தான் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அவளுக்கு வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்ததுன்னு அர்த்தம். அதனால் அதுதான் எடுத்துப்பாள். அது மாதிரி ஞானிகள்லாம் பண்ணுவாள். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஊர்ஜனங்கள் சொல்கிறதெல்லாம் சட்டம் பண்ணல. ராமானுஜர் அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்கார். அவர் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றார். இந்த விஷயத்தை நம்பிக்கணும்னு போகிறார். அதாவது நம்ம தொழில் தர்மம் கரெக்டாக பண்ணணும். நம்ம செய்கிற தொழிலே தர்மம் தான். நம்ம செய்கிற தொழிலை கரெக்டாக பண்ணோம்னா அது தர்மம் தான். பிச்சை எடுக்கிறது கூட ஒரு தொழில் தான், அது கரெக்டாக பண்ணால் தர்மம் தான். அது மாதிரி ராமானுஜர் இந்த கிரந்தத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக போகிறார். அதை ஒரு தொழிலாக நினச்சி போகிறார். அது தான் அதுக்கு தான் பிறந்திருக்கோம், நான் எல்லாருக்கும் ஊழியம் பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கோம், அதனால் இதை கற்றுக்க வேண்டியது நம்ம தொழில் நான் என்ன அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். இன்னும் அவர் சொல்லவே இல்லை. ஊரெல்லாம் இதே பேச்சாயிடுது. இந்த மாதிரி 18 தடவை ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்துட்டு போயிட்டார். அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஒரு தரம் திருக்கோஷ்டியூர் நம்பியே என்ன பண்ணுறார், ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதுக்கு வர்றார். ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு வரும்போது ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் வர்றார். ஸ்ரீரங்கம் வரும்போது ரங்கநாதர் என்ன பண்ணுறார், திருக்கோஷ்டியூருக்கு பிரசன்னமாகி அவருக்கு பிரசன்னமாகி, நீ ராமானுஜர் எத்தனை தடவை வந்துட்டு போகிறா, நீ பார்த்துட்டே இருக்க, அவருக்கு சொல்லிக் கொடு, அவருக்கு கிரந்தத்தை கற்றுக் கொடுன்னுவார். கற்றுக் கொடுத்தவொடனே இவர் என்ன சொல்வார், பெருமாள் சொல்லியே கேட்க மாட்டார். அப்போ திருக்கோஷ்டி நம்பி எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துருக்கு. பெருமாள் சொல்லுவார், இல்லை அவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரட்டும், அப்புறம் கத்துறேன் அப்படின்ட்டுவார். ஐயோ, அந்த மாதிரி அவர் ரொம்ப அதான் குருன்னா கடுமையாக இருக்கணுன்றதுக்கு அது உதாரணம். குருன்னா அவன் மேலே அக்கறையும் இருக்கணும், கடுமையாகவும் இருக்கணும். கடுமையாக இருந்தால் தான் அவன் குருன்றதுக்கு பொருத்தமான ஆள்னு அர்த்தம். கடுமையாக அப்போ தான் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான்றதை சொல்கிறேன். பெருமாள் சொல்லியே அவர் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இவர் அழிஞ்சிட்டே இருக்கார். ஒரு 18 தரம் போகிறார். 18வது தரம் போகும்போது இவர் வெறும் ராமானுஜனால அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு. அப்போ தான் அவர் நினைப்பார், ஓஹோ சரி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இவனுக்கு இது வந்திருக்கு அப்படின்னோடனே தெரிஞ்சிருது. தெரிஞ்சவுடனே அவர் இப்போ சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிடலான்னு நினச்சார். ஒரு மாதம் இப்போ விரதம் எடுத்துட்டு வா போயிடுவார். திருக்கோஷ்டி நம்பி சரின்னு ஒரு மாதம் போய் சாப்பிடாம இருப்பார். விரதம்னா சாப்பிடக்கூடாது எதுவுமே. இந்த காலத்து விரதம் மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் விரதம்னா நிஜமாகவே சாப்பிடாம இருக்குது. சாப்பிடாம இருந்து மயக்காட்சியெல்லாம் வந்துடுவார். மயக்காட்சி அவர் விழுந்தால் கூட அது பெரிய நம்பிகளுக்கு தெரிய, இவருக்கு திருக்கோஷ்டி நம்பிக்கு தெரிய வரும். அவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார். பரவாயில்ல, மயக்கம் தானே வந்திருக்கு, அவன் உயிரோடு இருந்தால் நான் சொல்லித்தரேன், அவன் இதுவாகிட்டான்னா, செத்து போயிட்டான்னா ஆளவந்தார் சொல்லி தட்டோம்
அப்படின்ட்டுவார் அப்படின்ட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பார். அந்த மாதிரி இவரை வந்து ராமானுஜர் வந்து அது அவ்வளோ கடுமையாக இருப்பார். அதுக்கு சொல்கிறேன், அவர் அவ்வளோ கடுமையான ஒரு ஆச்சாரியர். அது மாதிரி இருக்கார். ராமானுஜம் 1 மாதம் இருந்திருக்காரு. அது மாதிரி அது அப்போ கூட திருக்கோஷி நம்பி என்ன சொல்கிறாரு, உயிரோடு இருந்தால் நான் சொல்லித்தரேன், இல்லைன்னா மேலே போனோன்னா மேலே ராமா போய் ஆளவந்தார் ஏற்கனவே காலமாயிட்டார் இல்லையா, அவர்கிட்ட போய் கற்றுக்கட்டுன்னுவார். இந்த மாதிரி ராமானுஜரை வந்து ரொம்ப 18 தடவை அலைய வச்சு கடைசியில் 18வது தடவை அவருக்கே கொஞ்சம் மனசே இறங்குறது. இவர் வந்து அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு, சரி நீ போயிட்டு என்ன பண்ணுறது, உன்னோட இதை போய் நீ தடவை வந்து சரி. அந்த மாதிரி ராமானுஜன் சன்னியாசி, திருக்கோஷ்டி நம்பி வந்து சன்னியாசம் இல்லாதவர். உன்னோட சன்னியாசம் இல்லாதவரை அவர் என்ன சொல்ற, திருக்கோஷ்டி நம்பி சன்னியாசம் இல்லாதவர், சன்னியாசம் வாங்காதவர், ஃபேமிலியில் இருக்கவர். இவர் சன்னியாசி. இவர் அவர்கிட்ட போய் கற்றுக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த காலில் விழுந்து கேட்குறார். அவர் திருக்கோஷ்டி நம்பி என்ன சொல்கிறார், சரி உன்னோட பவித்திரத்தையும் திருதண்டத்தையும் எடுத்துட்டு நாளைக்கு வந்துடுவார். பார்த்தா இவர் கூரேசரையும் இவரையும் திருக்கோஷ்டி நம்பி கூரேசரையும் முதலியாண்டானையும் கூட்டு போவார். கேட்கும்போது அவர் கேட்பார், எங்கே பவித்திரம் எங்கே, திருதண்டம் எங்கே, இவார்கிட்ட கொண்டு வந்துருக்காரு. அப்போ தான் இவர் சொல்லுவார், கூரேசன் தான் என்னோடய பவித்திரம், குரத்தாழ்வர் தான் என்னோடய பவித்திரம், முதலியாண்டான் தான் என்னோடய திருதண்டம்னு சொல்கிறார் ராமானுஜர். அதுக்கப்புறம் அவளை உட்கார வச்சுட்டு ராமானுஜரை தனியாக கூப்பிட்டு ராமானுஜத்துக்கு இந்த விஷயத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த குழந்தைகிட்ட ஒரு காசை கொடுத்துட்டு எச்சரிப்பா வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ராமானுஜன் வந்து அவர் திருக்கோஷ்டி நம்பி ஜாக்கிரதையாரு, யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை பத்திரமா ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், இந்த ரகசியம் வந்து இது வந்து ரகசியமான விஷயம், சூழ்நிலவு, அதனால் இதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோ மனசில், இதை வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னுவார். சொல்லக்கூடாதுன்னுவார். சரின்னு சொல்லலைன்னுவார். இவர் நேராக வருவார், சொல்லலைன்னு சொல்லிவிட்டு ஆச்சாரியர்கிட்ட சொல்லலைன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்துடுவார். மறுபடியும் வந்தவுடனே அவர் சொன்ன ரகசியம் என்னென்னா, ஓம் நமோ நாராயணன்றது அந்த கர்ண மந்திரம். அதுதான் பிரகலாதன் திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணதும் இந்த மந்திரத்தை தான். பிரகலாதனுக்கு அது மாதிரி பண்ணி, பிரகலாதனுக்கு வந்து நாரதர் உபதேசம் பண்ண மந்திரம் அது, இந்த சூழ்நிலை மந்திரம். இதைத்தான் அவன் பண்ணுறான். திருக்கோஷ்டி நம்பி இவர்கிட்ட சொன்னவன் திருக்கோஷ்டி நம்பி வந்து இவருக்கு சொன்னவொடனே ராமானுஜருக்கு சொன்னவொடனே ராமானுஜர் என்ன பண்ணுறார், நேராக அதை கேட்டு அப்படியே போகிறார். போய் அந்த ஊர் மாடியில் ஏறுறார். அந்த ஊர் கோவில் கோபுரத்தில் ஏறுறார். கோவில் கோபுரத்தில் ஏறிட்டு எல்லோரையும் கூப்பிட்றார். ஆசை உள்ள எல்லாரும் இங்கே வாங்கோ, எல்லோரும் கிட்ட வாங்கோ, ஆசைப்பட்டவாள்லாம் கிட்ட வாங்கோ, ஆசை உள்ளவர் எல்லோரும் அருகில் வாரியிருக்குவார் கூப்பிடுவா. எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் வந்துருக்கோம். இருக்கும்போது அவள் அத்தனை பேருக்கும் காதில் விடுற மாதிரி ஓம் நமோ நாராயண என்ற அந்த மந்திரத்தை கற்றுக்குங்கோ, இதை சொல்லுங்கோ எல்லாருன்னு சொல்லுவார். சொல்ல உடனே எல்லா ஜனங்களும் சொல்ல ஆரம்பித்த உடனே இது வரைக்கும் திருக்கோஷ்டி நம்பி அதே ஊரில் இருக்கார். அந்த ஊருக்காரரு அவர் காப்பாற்றின்னு வந்த ரகசியமான விஷயத்த இவர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிடுறார். எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதை சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கிறது. இவருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் திருக்கோஷ்டி நம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் உங்கள்கிட்ட சொல்லாதன்னு எவ்வளோ சொல்லி அனுப்பிச்சேன், சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, உனக்கு இன்னும் உனக்கு அந்த பக்குவம் வரலன்னு நான் இதை தான் சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன். ஆனால் அந்த ரங்கநாத பெருமாள் என்னமோ உனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொன்னார், நான் பண்ணினா நீ இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்வார். உனக்கு மோட்சமே கிடைக்காது, உனக்கு நரகம் தான்வார். உனக்கு நரகம் தானே உடனே இவர் என்ன சொல்லுவார் ராமானுஜர், எனக்கு நரகம் ஒரு நான் ஒத்த நரகம் வந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த ஊருக்கு எனக்கு இவ்வளோ பேர் இதை வந்து சுற்றி நின்று கேட்டுருந்தால, இவாளுக்கெல்லாம் வரட்டுமே, இவாளுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிடைக்கணுமே, இவ்வளோ பேர் மோட்சம் அடையதால் நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல அப்படின்வார். திருக்கோஷ்டி நம்பி வாயால் உனக்கு நரகம் கிடைக்கும்னு சொல்லிடுறார். அந்த நரகத்தை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அப்புறம் அவரோட இதெல்லாம் பார்த்து ஜனங்கள்லாம் ஆகி எல்லா ஜனங்களையும் ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுறது இதையெல்லாம் பார்த்தப்பறம் அவன் திருக்கோஷ்டி நம்பிக்கை கொஞ்சம் அவரோட அந்த பிராமணன்ற அந்த இதுக்கு போகிறது. அது போன உடனே அவரே இவரை வந்து எம்பெருமான்னு பெருமாளை அவரே கூப்பிடுறார். ராமானுஜர் வாரும் எம்பெருமானார்னு அடுத்த வாரம் பின்னாடி ஒரு காலத்தில் வரும்போது அவரை கூப்பிடுவார். இந்த சாபம் என்ன ஆகுதுன்னா, இவர் ராமானுஜருக்கு முன்னாடி கூரத்தாழ்வார் செத்து போயிடுவார். கூரத்தாழ்வார் சாகத்துக்கு முன்னாடி ரங்கநாதர்கிட்ட கூரத்தாழ்வார் கேட்பார், நான் கூரத்தாழ்வார் இருக்கானே, அவர் செத்து போனா அவருக்கு மோட்சமான நரகமானுவார், அவருக்கு மோட்சம் தான்வார்.
மோட்சம் தானவனே கூரத்தாழ்வார் வந்து என்னை வந்து வரவேற்கிறதுக்கு கூரத்தாழ்வார்கிட்ட மாதிரி என்னை விட்டு நீ போறியே, நீ இது மாதிரி காலமாகி போறியேன்னு. அப்போ கூரத்தாழ்வார் சொல்லுவார், நான் வந்து இதுக்கு போகிறேன், வைகுண்டத்துக்கு தான் போகிறேன். வைகுண்டத்துக்கு போய் நீங்கள் வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண வேண்டாம் இல்லையா, அதனால் உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவர் ராமானுஜர் எல்லாம் அது முடிஞ்சப்பறம் அப்புறம் பின்னொரு காலத்தில் இவரோட காலம் முடியும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா குரேசன் வந்து வைகுண்டத்தில் இருக்கான். குரேசன் வைகுண்டத்தில் என்ன வரவேற்கிறாருன்னா எனக்கு வைகுண்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நான் குரேசனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால, குரேசனுக்கு வந்து எல்லா காரியங்களையும் நான் பண்ணி கொடுத்ததுனால, இவ்வளோ ஜனங்களுக்கு இது பண்ணதுனால குரேசன் வந்து என்னோட குரேசனுக்கு மோட்சம் கிடச்சிட்டதுனால எனக்கு வந்து மோட்சம் உறுதியாயிடுது. குரேசன்லேருந்து அங்கே வைகுண்டத்துலேருந்து நான் உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால் பெருமாள் குரேசனோட ஆசையை தீர்க்க மாட்டார். குரேசனோட ஆசைப்படி நான் வைகுண்டத்துக்கு போவேன். எனக்கு நான் திருக்கோஷ்டி நம்பி கொடுத்த நீ நரகத்துக்கு தான் செல்வேன்ற அந்த பாவத்துக்கு நான் கொஞ்சம் மனசில் பயந்துன்னு தான் இருந்தேன். அந்த பயம்லாம் இப்போ போயிடுச்சுன்னு சொல்லுவார். இவர் சொல்லுவார் அந்த மாதிரி திருக்கோஷ்டியூர் நம்பியோட இது வந்து அதைத்தான் இவர் சொல்கிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார், சூளுறவு கொண்டேனும் திருக்கோஷ்டி ஊரார் போலே. திருக்கோஷ்டி ஊரார் போல நான் ரகசியமாக ஏதாவது சொன்னேன் நான் ராமானுஜருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இது ஆக்சுவலாக சொல்கிறது ராமானுஜர்கிட்ட தான், ராமானுஜர்கிட்ட தான் சொல்கிறேன். ராமானுஜர் தான் இதை கேட்டுக்கிறார். ஆனால் ராமானுஜருக்கு வந்து இவர் சொல்கிறது ராமானுஜர்கிட்டையே ராமானுஜருக்கு தெரியாமல் அவர்கிட்டயே அவர் சொல்லிட்டு இருப்பார். சூளுறவு கொண்டேனும் திருக்கோஷ்டி ஊரார் போலே. திருக்கோஷ்டி ஊரார் வந்து சூளுறவு வந்து அந்த இது வந்து சூளுறவு மாதிரி, இது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மாதிரி, இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது, ஜாக்கிரதையாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறேன், இவ்வளோ விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு அவன் ஆச்சரியப்படுறார் ராமானுஜர். சரி அடுத்தது சொல்லுன்னுவார். அடுத்த சொல்கிறா, அதை அடுத்த பாகத்துக்கு பார்ப்போம். தேங்க்யூ.